வெல்கம் டு பிளேட்ஸ் ஆஃப் ஃப்ளேவர். இன்னைக்கு நாம பிரெட் சிக்கன் ரோல் பண்ண போகிறோம். பிரெட் சிக்கன் ரோல் பண்ணுறதுக்கு 5 பிரெட் ஸ்லைசஸ் ஓரத்தில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பிரெட் கிரம்ஸு, இது வந்து கார்ன்ஃப்ளவர், 3 ஆனியன், 2 பிக் சைஸ் பொட்டேட்டோஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்மால் சைஸ் இருந்தாலும் எடுத்துக்கலாம், நான் பிக் சைஸ்ன்றதால எடுத்துருக்கேன். கொரியாண்டர் லீவ்ஸ் கொஞ்சம், 3 க்ரீன் சில்லிஸ், 100 கிராம்ஸ் சிக்கன், ஆயில், அதுக்கப்புறம் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், டர்மரிக் பவுடர், கரம் மசாலா பவுடர், ஜீரா பவுடர், பெப்பர், சால்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இவ்வளோ தான் தேவையான பொட்டேட்டோ. இப்போ நாம் இந்த பொட்டேட்டோஸை கட் பண்ணிவிட்டு தண்ணியில் வேக வச்சுக்கலாம். ஒரு 3 விசில் கொடுத்து வேக வச்சுக்கோங்க. நாம் சிக்கனை கொஞ்சம் தண்ணியில் வேக வச்சுக்கலாம். அதையும் தண்ணி, டர்மரிக் பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம். சிக்கன் வெந்துருச்சு. இப்போ நாம் இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். பவுலில் இதை ஷ்ரெட் பண்ணி போடணும். நம்ம வேக வச்ச பொட்டேட்டோஸ்லாம் அந்த ஸ்கின் பீல் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ எடுத்து மேஷ் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோஸ் நல்லா இந்த ப்ரெட்டெல்லாம் வந்து மிக்சியில் போட்டு ப்ரெட் க்ரம்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம். ப்ரெட் க்ரம்ஸ் பாருங்கள். இதை வந்து இப்போ நம்ம ப்ரெட்டு மேஷ் பண்ணியாச்சு. இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கன் ஷ்ரெட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆனியன் சொன்னல ஃபர்ஸ்ட்லேயே, ஆனியன், க்ரீன் சில்லிஸ் இதெல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ், சில்லி பவுடர், ஜீரா பவுடர், பெப்பர் 1/2 ஸ்பூன், கொரியாண்டர் பவுடர், டர்மரிக் பவுடர் 1/4 ஸ்பூன், garlic paste, மைதா and cornflour, garam masala powder 1/2 spoon, then salt, then half lemon squeeze பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நல்லா டோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிப்போம். நாம் என்ன பண்ணலாம், 2 எக் எடுத்துக்கலாம். 2 எக் எடுத்து பிரேக் பண்ணி அது வந்து பைண்டிங்காக இந்த எக்கு விஸ்க் வச்சு நல்லா அடிச்சுக்கோங்க. நாம் ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். சும்மா கொஞ்சோண்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இது பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்படி ரோல் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ இதை எக்கில் போட்டுக்கலாம். எக்கில் டிப் பண்ணிவிட்டு அப்படியே ப்ரெட் க்ரம்ஸில் இதை நம்ம இதே மாதிரி எல்லாமே ரிமைனிங் போர்ஷனும் இதே மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம். கடாய் சூடாகிடுச்சு. ஸோ ஆயில் போட்டுக்கலாம். அதில் ஃப்ரை பண்ணுறதுக்காக இப்போ நாம் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. ஸ்லோவாக போடுங்க, கையில் தெரிக்கும். ஃப்ளேம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்கோங்க. ஏன்னா ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா ரொம்ப தீஞ்சிரும். கொஞ்சம் ஸ்லோவாக வச்சிங்கன்னா உள்ளெல்லாம் நல்லா வெந்து வந்துடும். டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நாம் எடுத்துடலாம். நீங்கள் வந்து இப்போது சில பேர் வந்து வெஜிடேரியன்னா சிக்கன் இல்லாமல் வெறும் பொட்டேட்டோ மட்டும் வச்சு செஞ்சுக்கலாம். வெஜ் ரோல், பிரெட் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் போட்டால் சிக்கன் பிரெட் ரோல். இந்த மாதிரி நம்மளோட இஃப்தாருக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது அவ்வளோதான், நம்மளோட இஃப்தார் ஸ்பெஷல் சிக்கன் பிரெட் ரோல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ், கிறிஸ்பியாக, ஃப்ரென்ச்சியாக சத்தம் வருதில்ல. இப்போ நான் இதை கட் பண்ணி காமிக்கிறேன். உள்ளே கூட நல்லா வெந்துருச்சு. இதை நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். 15-20 டேஸ்க்கு ஈவினிங்கில் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. அல்லாஹ் ஹாஃபிஸ்.